நிகழ்தகவு. தோழியை நம்பி மது விருந்திற்கு சென்ற இளம்பெண் தோழியுடனும் தோழியின் நண்பர்களுடனும் சேர்ந்து வீக்கெண்ட் கொண்டாட்டம். அதீத போதையில் ஆழ்ந்து உறக்கம். காலையில் கண் விழித்து பார்த்தபோது பேரதிர்ச்சி. மது விருந்து என்கிற பெயரில் தனியார் விடுதியில் நடந்தது என்ன? கூட வேலை பார்க்குற தோழி கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி மது விருந்த அட்டன் பண்ண போயிருக்காங்க வேலூரை சேர்ந்த 23 வயது இளம்பெண். பெண் தோழி கூடவும் பெண் தோழியோட நண்பர்கள் கூடவும் சேர்ந்து மது குடிச்ச அந்த இளம்பெண் போதையில அங்கேயே படுத்து தூங்கி இருக்காங்க. ஆனா காலையில கண் விழிச்சு பாக்குறப்போ நம்மளுடைய ஆடைகள் மட்டும் இல்ல, வாழ்க்கையே கந்த கோலத்துல இருக்கும்னு அந்த பொண்ணு கனவுலையும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. வேலூரை சேர்ந்த 23 வயசு இளம்பெண் சென்னையில லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இளம்பெண் கூட சென்னை பெரம்பூரை சேர்ந்த 27 வயதான இளம்பெண் ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க. இவங்க 2 பேரும் நெருங்கின தோழிகள். வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 23 வயசு இளம்பெண்ண அவங்க தோழி கூப்பிட்டு இருக்காங்க. தோழி கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அந்த இளம்பெண்ணும் நுங்கம்பாக்கத்துல உள்ள தனியார் விடுதிக்கு போயிருக்காங்க. அந்த லாட்ஜில் ஏற்கனவே ரூம் புக் பண்ணி ரெடியா இருந்த பெண், வேலூரை சேர்ந்த இளம்பெண் வந்த உடனே 2 பேருமா சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில பெரம்பூரை சேர்ந்த இளம்பெண்ணுடைய ஆண் நண்பர்கள் 2 பேரும் நுங்கம்பாக்கம் லாட்ஜுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 இளம்பெண்கள் 2 இளைஞர்கள்னு மொத்தம் 4 பேருமா சேர்ந்து மது குடிச்சிருக்காங்க. அதை அடுத்து தலைக்கேறின அதீத போதையில அந்த இளம்பெண் அந்த ரூம்லயே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில கண் விழிச்சு பார்த்தப்போ தன்னுடைய ஆடைகள் களையப்பட்டு கந்தல் கோலத்துல இருந்திருக்கு. அடுத்து அப்படியே பக்கத்துல பார்த்தா முத நாள் நைட்டு தன் கூட சேர்ந்து மது குடிச்ச இளைஞர் மது போதையில அரைகுறை ஆடையில படுத்து இருந்திருக்கான். தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறத உணர்ந்த அந்த இளம்பெண் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி நேரா சொந்த ஊரான வேலூருக்கு போயிருக்காங்க. சொந்த ஊருக்கு போனதும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட தனக்கு நேர்ந்த கொடுமைகளை பத்தி சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா குற்றம் நடந்தது சென்னைங்கிறதால அந்த வழக்கு சென்னை 1000 விளக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இளம்பெண்ணை நாசம் பண்ணதா சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த மனாசேங்கிற 29 வயது இளைஞனையும் எல்லாத்துக்கும் மூல காரணமான பெரம்பூரை சேர்ந்த 27 வயது இளம்பெண்ணையும் போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படும் மேலும் ஒருத்தரை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்றது இந்த சம்பவத்துல 100% உண்மையாகி இருக்கு. வேலைக்காக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல தங்கியிருந்த இளம்பெண் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்ததாலையும் நவீன உலகம்ங்கிற பேர்ல தவறான பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டதாலையும் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.